இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கோல்ட் ரேட்டா இருக்கட்டும், இல்ல சில்வர் ரேட்டா இருக்கட்டும், இல்ல நம்ம இந்தியன் மார்க்கெட்டா இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும், இல்ல குளோபல் மார்க்கெட்டு, அமெரிக்கன் மார்க்கெட்டு, இல்ல கிரிப்டோ மார்க்கெட் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா, எல்லாம் ரெட் கலர்ல தான் ஓப்பன் ஆச்சு. இது எதனால இன்னைக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, தங்க விலையா இருக்கட்டும், இல்ல வெள்ளி விலையா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வரலாறு காணாத ஃபுல்லா உச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இது எதனால அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோவ நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட்டா பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் பண்ணிருங்க. சரிங்களா? சரி வாங்க, நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தங்கத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த சில மாசங்களா இருக்கட்டும், இல்ல சில வாரங்களா இருக்கட்டும், இப்போ போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்லயே இருக்கறதுலயே ரொம்ப ஹைக்கு போன தங்கம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஃப்ளக்சுவேஷன் ஆன வாரம்னே சொல்லலாம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்த தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா, ஏறுனது இல்லைன்னே சொல்லலாம். வரலாறு காணாத ஏற்றம் இருந்துச்சு இதுல. இந்த தங்கத்தின் உச்சம் பார்த்தீங்கன்னா, சில ஆண்டுகள கம்பேர் பண்ணும்போது, போன வாரம் தான் இருக்கறதுலயே போன வாரம் தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப உச்சத்துல இருந்துச்சுன்னே சொல்லலாம். இப்போ அதனால சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏறிட்டே இருக்கு. இப்போ நம்ம வாங்கி வச்சுட்டோம்னா, இப்போ ஃபியூச்சர்ல நம்ம வித்தோம்னா, நம்மளுக்கு நல்ல லாபம் வரும் அப்படின்னு இப்போ கொஞ்சம் பேர் நினைக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லது தான். ஏன்னா, இப்போ நம்ம மிடில் கிளாஸ்ல இருக்கும்போது, நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு பார்த்துட்டோம்னா, நம்மளுக்கு இந்த தங்கம் மட்டும் தான் இருக்கு. ஆனா, இப்படி பண்றது தான் பார்த்தீங்கன்னா, மிக ஒரு தவறான விஷயம்னு எனக்கு தெரிஞ்ச முடியும் நான் சொல்றேன். ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, இப்போ எந்த பொருளா இருக்கட்டும், நான் உங்களுக்கு தங்கத்த பார்த்தீங்கன்னா, சும்மா இப்போ ஷேர் மார்க்கெட்டோட நான் கம்பேர் பண்ணி சொல்றேன். இப்போ ஒரு ஷேர் நம்ம வாங்குறோம். இப்போ ஷேர் வாங்க வாங்க தான் அதோட ரேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம இப்போ இன்க்ரீஸ் ஆகி போம்போது, அது வரலாறு காணாத உச்சத்தில இருக்கு. நம்ம அங்க போய் வாங்கும்போது, இப்போ அதில பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அதில அ உச்சத்தில போயிருச்சு. இப்போ விக்கலான்னு வித்துருவாங்க. அப்படி அவங்க விக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம அதில பார்த்தீங்கன்னா, நஷ்டத்த சம்பாரிப்போம். அதே மாரி தான் நான் கோல்டும் சொல்றேன். இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா, வரலாறு காணாத உச்சத்தில இருக்கு. இப்போ இடையில போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதே மாரி இப்போ ஷேர் மார்க்கெட்ல சொன்னேன் தெரியுமா எக்ஸாம்பிள், அதே மாரி தான் கோல்டில் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அந்த இப்போ தங்கமா இருக்கட்டும், அது பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு விலைக்கு வரும் தெரியுமா? அது முடிய நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி நம்மளுக்கு எப்போ நம்மளுக்கு அது வந்துருச்சு அப்படி தோணுதோ, அந்த டைம்ல நம்ம கரெக்ட்டா அத வாங்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த முதலீடுன்னே சொல்லுவேன். நான் இது யாருக்கு சொல்றேன்னா, இப்ப என்கிட்ட ஒரு பல்க்கான ஒரு அமௌண்ட் இருக்கு. இத பார்த்தீங்கன்னா, இப்ப நான் கோல்டுல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு